தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 9 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட தேவேந்திரகுல வீரமங்கை. 9 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட தேவேந்திரகுல வீரமங்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதே அரிது என்ற நிலை இன்றும் உள்ளது. அரசியல் கட்சிகள் பொது தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. அதுவும் ஓரிரு முறை வாய்ப்பு வழங்கிவிட்டு பின்பு மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்குவார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது ஆச்சரியமளிக்கத்தக்க விஷயமாகும். ஆம், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏஎஸ் பொன்னம்மாள், நிலக்கோட்டை பொன்னம்மாள் என்று சொன்னால் தெரியும். நிலக்கோட்டை தொகுதியை சார்ந்த ஏஎஸ் பொன்னம்மாள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவர் 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பழனி, சோழவந்தான் மற்றும் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1989, 1991, 1996 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல்களில் அவர் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். 1996 ஆண்டு ஜி.கே. மூப்பனார் ஆரம்பித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டார். பின்பு ப. சிதம்பரம் ஆரம்பித்த காங்கிரஸ் ஜனநாயக பேரவையில் அவர் சேர்ந்தார். பின்பு அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பில் 9 முறை தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வீரமங்கை 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பெருமையாகும்.